வணக்கம் நண்பர்களே, தக் லைஃப் இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே இந்த படத்தை ஒரு 3 விதமான ஒரு காலகட்டத்தில் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கமல் அவருடைய ஒரு இளமையான தோற்றத்தில் இருக்கும்போது எப்படின்னா, இப்போ சிம்பு வந்து அவர் கூட வந்திருக்காரு ஒரு சின்ன பையனாக. அது ஒரு சில விஷுவலைசேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. ஸோ சிறு வயசில் இருக்கக்கூடிய கமல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டத்தில் நம்மளுடைய சிறு வயசில் இருக்கக்கூடிய சிம்பு வந்து சிறு வயசு கமலுடைய காலகட்டத்தில் அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது கமலுக்கு. எதிர்பாராத விதமாக கமலை வந்து ஒரு குரூப் வந்து கொல்ல வரும்போது சிம்பு வந்து அங்கே காப்பாற்றுறாரு. அப்படி காப்பாற்றும் போது சிம்புவை வந்து கமலுக்கு ரொம்ப பிடிச்சி போக, அதே நேரத்தில் அவருக்கு என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு வாரிசாக சிம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை தன் கூடவே வந்து வச்சுக்கிட்டு தன்னுடைய அந்த கேங்ஸ்டரோட லைஃப்பை சிம்புவோட சேர்ந்து கன்டினியூ பண்ணுறாரு. ஸோ முதல் காலகட்டத்தில் முடிச்சுக்கிட்டு 2வது காலகட்டத்தில் பார்க்கும்போது சிம்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது நம்ம கமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கர். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கபலமான ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே. இந்த ஜில்லா படத்தில் வந்து மம்முட்டிக்கு யாருன்னா மோகன்லாலுக்கு எப்படி விஜய் இருப்பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எண்ட் டு எண்ட் இவர் தான். பஞ்சாயத்தானாலும் சரி, பிரச்சனைனாலும் சரி, ஆள் உள்ளே பூந்து சும்மா மிரட்டுவார் எல்லாத்தையும். இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அதாவது கமலுக்கு வந்து எவ்வளோ நடிப்பு இருந்தாலும் கூட இந்த படத்தில் சிம்புவை நிறைய எக்ஸ்போஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது ஒரு துரோகிங்கிறவனை பெருசாக வைக்கணும், அப்போ தான் இந்த படத்துக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பெருசாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கமலோடைய நிறைய இடத்துல சிம்பு வந்து பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே வருவார் கமலுக்கு. பட் அது கமலுக்கு தெரியாது. இவர் வந்து நாசரு, இந்த ஜோஜி ஜார்ஜ் இவங்க கூட வந்து ஒரு அண்டர் கவர்லேயே இருப்பார். கரெக்டான நேரம் பார்த்து கமலை கீழே இறக்கிட்டு சிம்பு மேலே வரணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. கரெக்டாக என்ன பண்ணுவாருன்னா, நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய அந்த ஒரு பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசை தான் இங்கே வந்து. அதாவது இந்த ஒரு கேங்ஸ்டருக்கு நம்ம ஒரு லீட் ஆகணும், பொதுவாக எல்லோரும் கூட இருக்கவங்க பேசி வரும் இல்லையா, அதே தான் சிம்புக்கு வருது. இப்போது வந்து அமர் வரக்கூடிய நம்ம கேரக்டராக தான் சிம்பு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அமர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமாகும்போது அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக உருவெடுத்துடுறாரு. ஸோ கமலை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுறாரு கமலை. அதுக்கப்புறம் கமல் வந்து கொஞ்ச நாள் இல்லாத மாதிரி காட்டுவாங்க. சிம்பு தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு கட்டத்தில் கமல் வந்து ரிட்டர்ன் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்புக்கு கமலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாரே நடக்கும். இருந்தாலும் சிம்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உள்ளவராக இருப்பார். ஏன்னா அந்த கேங்ஸ்டரோட மொத்த தலைமை அவர்கிட்ட தான் இருக்கும். ஜோஜி ஜார்ஜ், இந்த நாசர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்புவை பெருசாக கொண்டு வர்றதே வந்து இவங்க தான். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியும் வந்து கமலை வந்து உயிரோடு வைக்கக்கூடாது. அப்படி கமலை விட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளை ஏதாவது பண்ணிடுவான். ஏன்னா நம்ம சிம்புக்கு நல்லாவே தெரியும் அமருக்கு கமலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளை வந்து சும்மா விட மாட்டான், ஏன்னா நம்ம செய்த துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி வருவாங்க, 2வது வந்து பார்த்திங்கன்னா திரிஷா அவங்க லைஃப்பில் வருவாங்க. பெருசாக திரிஷாவோட போர்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரொமான்ஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சிம்புவை வந்து ஒரு விஷயம் வந்து கமல் பண்ணிடுவார். அதோடு தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஓவராலாக ஒரு கேங்ஸ்டர் மூவி, ஒரு ஏ சென்டருக்கு உண்டான படம் தான். பி அண்ட் சியை பெருசாக அந்த படம் வந்து கவர்றது டவுட்டு தான். விக்ரம் மாற அப்படின்னு இந்த படம் கிடையாது. இருந்தாலும் மணிரத்னம் அவருக்கு உண்டான ஸ்டைலே அந்த படத்தை வந்து நல்ல ஒரு ப்ரெசன்ஸாக கொடுத்துருக்காரு. முக்கியமாக அந்த சினிமாட்டோகிராஃபி செமையாக இருக்குது. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், படத்தோடைய கேமரா ஒர்க்கு தான் பெருசாக பேசுது. அதே நேரத்தில் இந்த படத்தோடைய ஹீரோ ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமானோடைய மியூசிக்கல்ஸ் பேக்ரவுண்டெல்லாம் சும்மா தெரிக்க விடுது. படம் ஸ்டார்டிங்கில் எடுக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் நம்மளை அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுது. கடைசி ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேக்ரவுண்டில் தெரிக்க விடுறாங்க. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. என்ன கிளைமேக்ஸில் வந்து நமக்கே வந்து ஒரு மனசு கஷ்டமாயிரும் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சிம்பு ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் ரசிகர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து வேறு லெவலில் அவங்களுக்கு, சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு படி மேலேன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் சிம்புவை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துரோகியாக, ஒரு வில்லனாக, ஒரு எப்படி நம்ம இது வரைக்கும் சிம்புவை பார்க்கலையோ அந்த முகத்தை இங்கே கமல் வந்து நமக்கு சிம்புவை வச்சு காட்டினது. நம்ம கமலுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் மணிரத்னத்தை நம்ம பெருசாக பாராட்டணும். ஏன்னா கமல் ப்ளஸ் சிம்பு இவங்களுடைய அந்த கோம்போவை ஸ்க்ரீனில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்தது, அதுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்.
படத்தோடைய ட்ராபேக் ஒன்று படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது தான் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடிக்கு டெஃபினட்டாக நீங்கள் படத்தை வந்து வாட்ச் பண்ணலாம். சச் எ குட் மூவி, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு போடுவாங்க, பட் அது பெருசாக நீங்கள் ரியாக்ட் பண்ண தேவையில்லை. இந்த படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை தேட்டரில் போய் உட்காந்து என்டர்டெயின் பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ.